வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங்ல அஸ்வத் மாரிமுத்தோட டைரக்ஷன்ல இப்ப தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்கிற டிராகன் படம் எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்திரலாம். இப்பெல்லாம் படம் மாதிரி இருக்கிற பசங்களை விட கெத்த அடாவடி பண்ற பசங்களை தான் பொண்ணுங்க விரும்புறாங்கன்னு நினைச்சு ஸ்கூல்ல பலமா இருக்கிற நம்ம ஹீரோ தன்னோட ரூட்டையே மாத்திக்கிட்டு காலேஜ்ல ஒரு டான் மாதிரி கெத்தான லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு வராரு. பட் அவரோட அந்த ஆட்டிடியூடால விரும்பின பொண்ணோட பிரேக்கப்பும் ஆகுது. அண்ட் அதே சமயம் 48 அரியர்ஸும் காலேஜ்ல வைக்கிறாரு. சோ இப்படி 48 அரியர்ஸ் வச்ச பிரதீப் அப்படிங்கிற ஒரு இளைஞனோட லைஃப்ல அடுத்தடுத்து நடந்த சிறப்பான தரமான சம்பவங்கள் தான் இந்த டிராகன் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. சோ அடுத்ததா நாம இந்த படத்துல யார் யார் என்னென்ன கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தரலாம். பொய் பேசிக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு கேங்கோட சேர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு டீச்சருக்கும் பிரின்சிபலுக்கும் மரியாதையே கொடுக்காம தனிக்காட்டு ராஜாவா ஒரு ஸ்டூடெண்டா காலேஜ்ல பிரதீப் இந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்காரு. சோ அவரோட கேரக்டர் சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அண்ட் அப்படியே அதர் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீ வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோவை கழட்டி விட்டுட்டு எண்டிங்கில் சர்ப்ரைஸ் கொடுத்து சந்தோஷப்படுத்துற ஒரு கேரக்டர்ல அனுபவா நடிச்சிருக்காங்க. ஸோ அனுபவமா இந்த படத்தில் பிரதீப்போட ஃபர்ஸ்ட் லவ்வரா நடிச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரம் பார்த்து பிரதீப்பை வச்சு செய்கிற காலேஜ் பிரின்சிபலா மிஸ்கின் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. கிடைக்கிற கேப்ல எல்லாம் பிரதீப்பை போட்டு தாக்கிக்கிட்டே இருக்காரு. ஆரம்பத்தில் இவரை பார்க்கறதுக்கு வில்லன் மாதிரி தான் தெரியுது. பட் எண்டிங்கில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ அதை நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்களே உணர்வீங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வசதி இல்லாட்டியும் தன்னோட பையனுக்காக என்ன வேணா செய்கிற ஒரு பாசமான அப்பாவா ஜார்ஜ் மரியன் மிரட்டி இருக்காரு. ஸோ எல்லா பசங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அப்பா வேணும் அப்படின்ற மாதிரி இவரோட கேரக்டர் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்காரு. அது நீங்க இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பணக்கார வீட்டு பொண்ணா கிளாமரா பாக்குறதுக்கு அவ்வளவு கியூட்டா செகண்ட் ஹீரோயினா காயிடு நடிச்சிருக்காங்க. சோ சூப்பரா நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்கள தவிர பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனில விபியா கௌதம் வாசுதேவ் மேனனும் டாக்டரா ஸ்னேகாவும் அண்ட் ஹீரோயினோட அப்பாவா KS ரவிக்குமாரும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹீரோவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா விஜய் சித்துவும் ஹீரோவை இன்ஸ்பயரா எடுத்துக்கிட்டு பிரதீப் கூட சேர்ந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு ஒரு ஜாலியான ஜூனியர் ஸ்டூடெண்டா ஹர்ஷத் கானும் நல்லா நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குமே இது ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். சோ நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஹர்ஷத் கான் மிரட்டிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அவர் ஒரு ஃபன்னான மூட்ல ஆக்ட் பண்ணிருக்காரு. அதுலயும் குறிப்பா டான்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காரு. சோ இதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவர் வருவாருன்னு நினைக்கிறேன். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தரலாம். ஸ்டார்டிங் டு எண்டிங் வர படம் எந்த இடத்துலயும் போர் அடிக்கவே இல்லை. சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. ஹீரோவுக்கும் ஹீரோவோட அப்பா அம்மாக்கும் இடையில இருக்கிற எமோஷனல் காட்சிகளை ரொம்ப யதார்த்தமா காட்டியிருக்காங்க. குறிப்பா கிளைமேக்ஸ்ல நடக்கிற எமோஷனல் டிராமா ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. காலேஜ் காட்சிகள்ல ஹீரோ பண்ற ஆட்டிடியூட பார்க்கும்போது அப்படியே தனுஷை ஞாபகப்படுத்துச்சு. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச லவ் டுடேல அவர் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரோ அதை விட ஒருபடி மேல இந்த டிராகன் படத்துல ஒரு வேரியேஷன் காட்டி இந்த படத்துல நல்லாவே நடிச்சிருக்காரு. தவிர பாத்தீங்கன்னா தேவையில்லாத காட்சிகள் அண்ட் லாஜிக் மிஸ்டேக் இது ரெண்டுமே இந்த படத்துல இல்லவே இல்லை. அது இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கு. அண்ட் இதை தவிர பாத்தீங்கன்னா ஹீரோக்கு மிஸ்கின் கொடுக்கிற இன்ட்ரோவாகட்டும் அண்ட் அதே சமயம் வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ல போயிட்டு நம்ம ஹீரோ ரீல்ஸ் போடுற காட்சிகள் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா காமெடியா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் ஓமை கடவுளேல எப்படி ஆடியன்ஸை என்ஜாய் பண்ண வச்சாரோ அதே மாதிரி தான் டிராகன் படத்தையும் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. சோ படம் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி நல்லாவே இருக்கு. அடுத்ததா இந்த படத்துக்கான நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தரலாம். நெகட்டிவ்ஸ்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்துல பெருசா எந்த ஒரு நெகட்டிவுமே இல்ல. ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா இந்த படத்துல வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப கேட்கிற மாதிரியான சாங்ஸா இல்லாம இருக்குது. சோ நிறைய இடங்கள்ல ஒட்டாம இருக்கு. சோ அதர்வைஸ் இந்த படத்துல எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஒரு தரமான கமர்ஷியல் படமா இந்த படம் வெளியாகி இருக்கு. சோ நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த படம் பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லவ் டுடேக்கு அப்புறமா இந்த படம் எனக்கு ஒரு நல்ல படமா இருக்கு. சோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம்.